ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே. கீர்த்தனா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். குட் ஈவினிங். இணைய வழியாக இணைந்திருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாரந்தோறும் பல உபயோகமான ஆளுமை மிக்க பேச்சாளர்களை கொண்டு பல ஆளுமை மிக்க தலைப்புகளில் பல நிகழ்ச்சிகள் இந்த இணைய வழியாக நடத்தப்பட்டு வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஒரு மிகச்சிறந்த பேராசிரியரை கொண்டு, அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் துறையை சார்ந்த ஒரு மிகப்பெரிய பேராசிரியரை கொண்டு இன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு பேச்சு இடம்பெற்றிருக்கின்றது. அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை நம்முடைய சுபா அருணாச்சலம் அக்கா அவர்கள் வழங்க இருக்கின்றார். அவையோர் அனைவருக்கும் அகமகிழ் வணக்கங்கள். இன்றைக்கு மிக சிறப்பாக ஸ்கில் டெவலப்பருடைய 39வது வார நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இந்த சீரீஸ் 4ல தொடர்ந்து வெவ்வேறு தலைப்புகள்ல 3 சீரீஸா நம்ம பாத்துட்டு இருந்தோம். இந்த 4வது சீரீஸ் பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சீரீஸா இருக்குது. இதுல இன்றைக்கு 39வது வாரத்துல ட்ரெஸ்ஸிங் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தலைப்புல மிகச்சிறப்பாக உரையாற்றுவதற்காக என்னுடைய பேராசிரியர், என்னுடைய ஆய்வு வழிகாட்டி அப்படின்னு சார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அசோசியேட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சார் sunil justus அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த தொழில்துறை சம்பந்தமான மிகச்சிறந்த அனுபவம் பெற்றவர். அதையும் தாண்டி கல்வி தொடர்பான கற்பித்தல் தொடர்பான பல்வேறு நிலைகளிலே தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர், மிகச்சிறந்த பேராசிரியர், மிகச்சிறந்த வழிகாட்டி. எல்லோருடைய தன்னுடைய மாணவர்கள் அனைவருமே தன்னுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஆசிரியராக கருதக்கூடிய ஒரு நபராக நம்முடைய சுனில் சார் இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சீனியர் ஆபரேட்டர் என்ஜினியராக ஒரு நிறுவனத்திலே தூத்துக்குடியிலே தன்னுடைய பணியை துவங்கி தன்னுடைய பணி அனுபவத்தின் மூலமாக இன்றைக்கு பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உயர்ந்து பல்வேறு மாணவர்களை கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு மிகச்சிறந்த முறையிலே மேகசின்ஸ்ல சாரனுடைய பதிப்புகள் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு, ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆய்வு முடிவுகளை சார் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி. பல்வேறு நிலைகளில் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறாங்க. மார்க்கெட்டிங் ஆகட்டும், ஹியூமன் ரிசோர்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஆகட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஆகட்டும், இப்படி பல்வேறு நிலைகளில் இருந்து ஒரு மாணவர்களினுடைய ஒரு ஆசிரியராக இருந்து மிகச்சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்காக அடுத்த தூண்களை உருவாக்கும் பணியில இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய நபர் அப்படின்னு தான் நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய சார. இன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு அமைய போகிறது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா சார் வந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸிங் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிக பிடித்தமான தலைப்பா இருக்கும். ஏன்னா நம்முடைய தோற்றம் குறித்து நாம் கனவு கண்ட காலத்திலிருந்து இப்படியான ஒரு நபராக இருக்கணும், அப்படியான ஒரு நபராக இருக்கணும்னு பார்க்கிற எல்லாரையும் நம்ம அட்மயர் பண்ணிருப்போம் கண்டிப்பா. அந்த வகையில இன்றைக்கு ஒரு ப்ரொஃபஷனலா நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி ஒரு பர்சனாலிட்டிய வெளிப்படுத்துது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புரிதலோட இன்றைய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா அமையும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மிகச்சிறப்பான இந்த நாளை நமக்கு நம்முடைய நேரத்தையும் அவங்களுடைய நேரத்தையும் நமக்காக ஒதுக்கியதற்காக நான் வந்து நம்முடைய சாருக்கு நன்றியை சொல்லி இந்த நிகழ்வை துவங்குவோம். இன்னும் குறிப்பா சாரை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அடிஷனல் டைரக்டராக இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களுக்கு எப்படியான திறன் பயிற்சிகளை வழங்குவது, வித்தியாசமான பல்வேறு
தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், இல்ல வந்து கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், மாணவர்கள் எப்படி அனுபவ ரீதியாக பல்வேறு கல்வி நிலைகளை எட்டி தொடுவது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த வழிகாட்டுதலையும் வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சார் கிட்ட ஒப்படைக்கிறதுல ஸ்கில் டெவலப்பர் பெருமை கொள்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Thanks a lot, Subha, for this opportunity. I hope we'll have a very nice evening. We'll look into the different facets as said by Subha. Now, சொன்ன topics பார்ப்போம். சுபா கொடுத்த டாபிக்கை நான் கொஞ்சம் தப்பா படிச்சிட்டேன். அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னாங்க. நான் அதை வந்து பிரசன்டேஷன் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் அதை வாசித்துட்டேன், அதை ப்ரோச்சரை. ஸோ நான் வந்து பிரசன்டேஷன்ல போறேன், பிரசன்டேஷன் ஸ்டைலுக்கு போறேன். பட் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது. Okay. So I'll share my PPT. So என்ன லாங்குவேஜ் வேணும் உங்களுக்கு? இங்கிலீஷ்ல போகுமா, மிக்சடா போகுமா? மிக்சடாவே போடலாம் சார். மிக்சட். Okay. PPT will be in English. Okay. So can you see my screen? Yes sir, we are able to see. Screen தெரியுதுங்க. Okay. So yeah. So some of you might think about something called stage fear. I mean, இப்போ சுபாலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்னே கிடையாது. The only place they are happy is when they are on the stage. But நிறைய பேருக்கு வந்து they will have something called as stage fear. So Mark Twain, one of the greatest writers, அவர் என்ன சொல்றாருன்னா, when he first time அவர் எழுதும்போது அவரோட வாய் வந்து யாரோ துணியை வச்சு அழுத்துற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுதான். அது மாதிரி அவருக்கு பல்ஸ் வந்து ஒரு குதிரை ஒரு பிரைஸ் கப்புக்கு போனா என்ன வேகத்துல போகுமோ அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருந்ததுதான். ஸோ he says that he had a feeling that his mouth was filled with a cotton and his pulse was beating for some prize cup. ஒரு குதிரை வந்து எப்படி ஒரு கப் வின் பண்ணோம்னா என்ன வேகத்துல போகுமோ அந்த வேகத்துல போற மாதிரி தெரிஞ்சுதான். So this is the usual feeling that students tend to get when they go for a presentation. Okay. So moreover, my topic also touches dressing sense. Basically in the dressing sense and edhula varona etiquettes nu or topic la varum. When you join industry, one of your training will be on etiquettes. Etiquettes la nariya irukum. Dressing etiquettes nuanga. They talk about dining etiquettes. So நான் ரொம்ப etiquettes குள்ள போல because our topic is not exactly on etiquettes. I'll just touch what is dressing sense. Basically, your pant color, your belt color should match with the color of your shoe. Socks வந்து has to be black. White socks வந்து allowed கிடையாது official formal wearல. Okay, belt and socks color, everything should match. Pant வந்து has to be a dark color. Shirt வந்து has to be light color.
சாருக்கு வந்து நெட்வொர்க் எரர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் வந்து ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆயிருக்கு. சார் ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் பத்தி சார் சில விஷயங்கள் பேசினாங்க. ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன், ஸ்டேஜ் ஃபியர் பத்தி ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது எத்தனை மேடைகள் ஏறி இருந்தாலும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கதான் செய்யும். அந்த ஸ்டேஜ் ஃபியரை மறைச்சு அந்த நேர மேலாண்மைக்கு உட்பட்டு அந்த மேடையை அணுகுபவர்கள் தான் வெற்றியாளர்களா மாறுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், எப்படி மேம் இப்படி பேசுறீங்க, எப்படி பேசுறது, ஸ்டேஜ்ல ஏறினா தொண்டை அடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சார் சொன்ன மாதிரி வாயில யாரோ காட்டனை வச்சு அழுத்தின மாதிரி இருக்குது அவருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி தொடர்ந்து அப்படிதான் இருக்கும். அந்த முதல் மேடை அப்படிங்கிறது நெஞ்சில யாரோ ஏறி உட்கார்ந்து மிதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அந்த கேப்பும் கூட மேடையை திரும்ப அந்த ஸ்டேஜ் ஃபியரை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா கூட சில நேரம் மாறிடும். சோ மேடை அப்படிங்கிறது தொடர் பழக்கத்தின் மூலமாக எளிமையாக்க முடியும் மேடைய அப்படிங்கிறது என்னுடைய. அக்கா சார் வந்துட்டாங்க. சார் நான் இருக்கிறேன். ஓகே சார். திருப்பி ஷேர் பண்ணுமோ? ஆமா சார், ஆமா சார். எல்லாமே திருப்பி பண்ணுங்க. ஓகே. So basically it's all about having a pleasing, smiling personality. So when you enter the interview, it always looks good when you have a pleasing personality. So personality is one thing, dressing is one thing. Even with a pleasing personality, if you have a very poor dressing, you might not be so endearing. So when in Rome, dress like the Romans. So it means that namak and the culture கேத்த மாதிரி நம்ம dressing மாத்திக்கணும். So நம்ம போற இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம dressing ஸ்டைலும் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கணும். One should be dressed apt to the audience and occasion. Audience occasionally நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும். This is about dressing sense. இன்னும் dressing senseல இன்னும் கொஞ்சம் உள்ளார போவோம். எனக்கு ஒரு 10 years முன்னால I had one student. Classக்கு he was very casually dressed. He had an interview. சந்தோஷமா அந்த இன்டர்வியூ போனாரு. ஒரு இன்டர்வியூக்குள்ளால போகும்போது கீர்த்தனா அக்கா சொல்லுங்கக்கா. சார் பேசுனது கேட்டுச்சடா? இல்லக்கா சார் லெஃப்ட் ரைட் இருக்கா. சுத்தமா போயிடுச்சு, அவருக்கு நெட்வொர்க் இல்ல பண்ணா. சரி, Subha, am I audible? yes sir, yes sir. Okay. Is the problem on my side? என் சைடுல ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஆமா சார், ஆமா சார். எனக்கு நெட் தான் ப்ராப்ளமா? ஆமா ஆமா. ஓகே, நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்ல இருக்கட்டு. ஓகே, நான் இது பண்ணிட்டேன்.
சும்மா ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகல? ஷேர் ஆகுது சார். இப்பதான் ஷேர் ஆகுது. ஷேர் ஆயிடுச்சா? இன்னும் ஷேர் ஆகல. ஸ்டார்டட் ஸ்கிரீன் ஷேரிங்னு வருது சார். ஷேர் ஆகுதா? ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு. ஓகே. சோ அந்த பையனுக்கு என்னன்னு புரியல. அப்பதான் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சது காலர் கிரிப்னு சொல்லுவாங்க. இந்த காலர் கீழே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சிருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் ஷீட் எல்லாம் ரிமூவ் பண்ண மறந்துட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவர் அந்த மாதிரி ஷர்ட் வாங்குறாரு. ஸோ அவர் யோசிக்கல. ஸோ ஹி வென்ட் வித் திஸ் காலர் கிரிப்பன். ஸோ பேசிக் ஐடியா தட் வி ட்ரை டு போர்ட்ரே இஸ் எல்லா நாளுமே இஸ் அன் இன்டர்வியூ டே. காலேஜுக்கு சேர்ந்தீங்களா, ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே எவ்ரி டே இஸ் அன் இன்டர்வியூ டே ஃபார் யூ. ஸோ எல்லா நாளும் இன்டர்வியூக்கு வர மாதிரி வாங்க. இன்டர்வியூ டே இஸ் நாட் சம்திங் நாட் ஸ்பெஷல். அதே மாதிரி வி ஹேட் அ கேர்ள். அந்த கேர்ளும் அப்படிதான் ஒரு இன்டர்வியூ போயிட்டாங்க. அன்னைக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் டே சாரிலாம் இது பண்ணி ரொம்ப டு பி ஷி வாண்டட் டு பி வெரி அட்ராக்டிவ். ஸோ ஷி ஹேட் அ நியூ சாரி எவ்ரி திங். வெளியில வந்தப்போ தான் தெரியும் அந்த கேர்ளோட சாரியில there was a big போஸ்டர், பிக் லேபிள், வாழை மரத்தடி துணி கடைன்னு ஒரு பெரிய லேபிள்லாம் இருந்தது. ஸோ லைக் ஒன்ஸ் யூ are sure that if every day you dress typically like how you are going to dress for your interview, then it is not something special. So this is all about dressing sense. So basic points here I am conveying is that tailors make modern gentlemen. So which means your fit and your dressing has got so much to do with your career. When in Rome, dress like the Romans. That is, அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்க ட்ரெஸ் மாறணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்க காலேஜ்ல எல்லாம் தே டிபிக்கலி சே நோ டு ஜீன்ஸ் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் மாத்திக்க போறோம். ஒன் ஷுட் பி ட்ரெஸ் அப் டு த ஆடியன்ஸ். இப்ப பிளாக் டைப் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க சில இடத்துல வந்து இட்ஸ் கால் பிளாக் டைப் பார்ட்டி. அப்ப அதுக்கு நம்ம டை கட்டா போனா நம்ம உள்ளாலே விட மாட்டாங்க. ஓகே. So this is all about dressing sense. நான் இப்போ வந்து presentation ஸ்டைலுக்கு வரேன். How should your theme be built? இப்போ ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிட்டேன், எனக்கு டாபிக் வந்து is all about presentation. எப்படி present பண்ணும், இதான் நம்ம டாபிக். So this topic should have meaning or relevance to the listeners. So நீங்க கேட்குற உங்களுக்கு presentation வந்து should be helpful. We are going to see what is presentation from the next slide. Okay. Yeah, this is very important, especially for those in teaching. This might be very important. போடியம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ போடியம் பின்னால தான் நம்ம நின்று பேசுவோம் இல்லையா? போடியம் வந்து யூஸ்வலா நீங்க எஸ்பெஷலி நாங்க செமினார்ஸ்ல எல்லாம் என்ன பார்த்துருக்கோம்னா, போடியம் வந்து வந்தாச்சுனாலே மக்கள் என்ன பண்ணுவாங்க, பீப்புள் ட்ரீட் இட் அஸ் அ செக்யூரிட்டி பிளாங்கெட். அதை எவ்வளோ பிடிச்சிக்க முடியுமோ அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்குவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ ஸ்டாண்ட் அ லிட்டில் அவே ஃப்ரம் போடியம். ஸோ வென் யூ put a podium in between the audience and you, then you are not fully visible to the audience. Moreover, you are not free to communicate with the audience. So podium வந்து ஒரு security blanket யூஸ் பண்ணவே கூடாது. Next, make eye contact with people. What is making eye contact? Eye contact நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கறது இல்ல. Just have a glance over everyone. Do not focus your eyes on one particular person. Have your contact across the entire audience. If there is 100 people, see that you can browse across the audience. That's பேர் தான் making eye contact. Next point, it's very important. Good speakers stand a little to one side of the podium. So எப்பவுமே போடியம்க்கு ஒரு சைடுல தான் நல்ல ஸ்பீக்கர் தான் நிற்போம். அதான் நம்மள கம்ப்ளீட்டா மறைக்க மாட்டோம். And you have to speak directly to listeners. Say you cannot read something, you have to speak. You have to speak to the listeners. Audience கிட்ட இருந்து நம்ம வந்து interactive. It's always better if you can be interactive. Do nothing to dull your energy. What is
the meaning of making your energy dull. See, for instance, and recently some students came and told me that if they are asking questions, the particular speaker was getting agitated. So when there is a question, you have to look at the merit of the question and you have to definitely answer. You cannot get agitated because someone is asking you a question. Okay. People cluster around the energetic speaker. So when your speech has got so much of energy, you will have a very good audience. The audience will flock around you. Okay, next is question. You are conducting a seminar. இப்போ செமினார் முடிச்சிட்டீங்க. இப்போ கொஸ்டினா ஸ்டார்ட் ஆகுது. எப்படி கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ எதுக்கு கொஸ்டின் வைக்கிறோம்? பேசிக்லி இட் கிவ்ஸ் வெரைட்டி, இட் கிவ்ஸ் அ சான்ஸ் டு இன்ட்ராக்ட். இப்போ நான் உங்களை கொஸ்டின் கேட்க அளவுக்கு நம்ம போகல, பட் இஃப் ஐ அலவ் யூ டு டாக், தென் தேர் வில் பி இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷன் தான் நம்ம வந்து கொஸ்டின் செஷன் சொல்றோம். And the speaker can make the rules about the question. So நம்ம என்ன ரூல்ஸ் வச்சுக்கலாம்? ஒருத்தர் ஒரு கொஸ்டின் மேல கேட்கணும், அல்லது அகெயின் ரொம்ப மொனாட்டனியா போயிடும். மேக் யூர் கொஸ்டின் ஷார்ட். கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு நடந்த செஷன்ல மட்டும்தான் இருக்கணும். ஸோ we can have some rules for before entering into the question session. ஸோ ஒரு கொஸ்டின் செஷன் என்ன மாதிரி நடத்தணும்? இப்ப நீங்க எனக்கு நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் தெரியலன்னு ஆரம்பிக்கும் போது 21 பேர் இருக்கீங்க. சே அரௌண்ட் 18 people are inside வச்சுக்கோங்க. என்னையும் சேர்த்து தான் 21 காட்டுது. ஸோ அரௌண்ட் 18 people are inside வச்சுக்கோங்க. ஸோ இதுல எப்படி நான் பண்ணோம்னா, 1 person 1 question. So 18 people can have your own questions. Limit each member of audience to 1 question. Not more than 1 question for each person. So when I answer, my answer should be brief. உங்க கொஸ்டினுக்கு to the point. I should have a crisp answer. I should never get into a discussion with a member of the audience. நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஆடியன்ஸ் ஒரு பார்ட்டிசிபென்டோட நான் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க கூடாது. பிகாஸ் தட் வில் பி போரிங் டு தி ஆடியன்ஸ். அண்ட் கொஸ்டின் செஷன்ல ஐ கேனாட் அலோவ் எனிஒன் டு சேலஞ்ச். இப்போ நான் சொல்லிக் கொடுத்துல இப்போ நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கொஸ்டின் பாயிண்ட்டை நீங்க சேலஞ்ச் பண்றீங்கன்னு வைங்களேன், அது வந்து அந்த கொஸ்டின் செஷன்ல நான் வைக்கக்கூடாது. அது கொஸ்டின் செஷனுக்கு பின்னால் தான் நான் கொண்டு போகணும். ஸோ எனி கொஸ்டின் செஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? லெட்ஸ் சே நவ் நவநீதன் இஸ் ஆஸ்கிங் மீ a question. நவநீதன் கொஸ்டின் கேட்கிறாரு. நான் என்ன பண்ணோம்னா, அவர் கொஸ்டின் கேட்டோம்னா, சே அவரோட கொஸ்டின் வந்து போடியம்க்கு ரைட் சைட்ல நிக்கணுமா லெஃப்ட் சைட்ல நிக்கணுமான்னு என்ன கேட்கிறாரு. இம்மீடியட்டா நான் என்ன பண்ணோம்னா, அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணோம். ஓ, நவநீதன் has asked me the side on which I have to stand, the side of the podium on which I have to stand. ஸோ அவர் கேட்ட கொஸ்டின் இப்ப யார் கேட்டாச்சு, நானே திருப்பி கேட்டேன். இந்த கொஸ்டின் கேட்கிற அந்த ஒரு 3 seconds 4 secondsல நான் என்ன பண்ணிடலாம், ஆன்சரை யோசிச்சிடலாம். எனக்கு ஆன்சர் யோசிக்க முடியும். மோரோவர் நவநீதன் கேட்டார்னா உங்க எல்லாருக்கும் கேட்குமான்னு தெரியாது. அதாவது நீங்க ஆன்லைன்ல விட்டுருங்க, ஆஃப்லைன்ல வச்சுங்க. ஆஃப்லைன்லன்னா முன்னால ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்டார்னா மோஸ்ட்லி others will be sitting behind him, which means that you are not audible to what the person in the front row asks. But when I repeat, I'll be facing every one of you, which means I'll be more audible to you. So என்ன பண்ணணும், கொஸ்டினை நான் திருப்பி கேட்கணும். திருப்பி கேட்கும்போது அதுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னா, எனக்கு கேட்கறதுக்கு அந்த 3 secondsல ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்கும் கொஸ்டின் கேட்டுரும். மூணாவது, நவநீதன் கேட்ட கொஸ்டின் நவநீதன் இருந்து எங்க வந்துருது, அந்த கொஸ்டினை நான் ரிப்பீட் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஸ்டினா மாறிடும். இப்ப நவநீதனை எல்லாரும் பார்க்க மாட்டீங்க. அகெயின் as a speaker I will retain the attention. So these are the advantages that you will get when you repeat the question. இதுதான் என்னது, the art of handling questions. நீங்க செமினார் நடத்தும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. கொஸ்டின் செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரசன்டேஷன் இன்வென்ட்ரி. நீங்க ஒரு ஆடியன்ஸ் முன்னால பேசும்போது இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்க ஹெட்
என்ன ஃபீலிங் இருக்கு? டிசி, ஹெவி, லைட், கிளியர். இஃப் இட் இஸ் கிளியர், அர்த்தம் என்னது? உங்களுக்கு பயமே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா so much of change is needed. If it is heavy, again something is needed. Eyes blurry, tearing, கண்ணில் கண்ணீர் வருதுன்னா என்னாச்சு? You are very shaky அர்த்தம். Eyes steady, no problem. Mouth clenched, dry, moist. இதுல எந்த சைட்ல நீங்க இருக்கீங்கன்னு பாருங்க. இது எல்லாமே செல்ஃப் இன்வென்ட்ரி தான். நான் கொடுக்கும்போது நீங்க அதை வச்சுட்டு நீங்க வந்து வீட்டுல போயிட்டு இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. வீட்டுல செக் பண்ண முடியுமான்னு தெரியல, அல்லது ஒரு குட்டி ஆடியன்ஸ் வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. த்ரோட் என்ன மாதிரி இருக்கு? மை நெக் டைட், டென்ஸ். So if it is tense, it's okay. If it is tight, something is problem. Shoulders, is it slumping? Is it tight? So you have to check how your shoulders are when you are doing your presentation. My heart pounding, racing, normal. Pounding na romba vegam, racing na orlo vegam, normal radhu normal. Arms hanging, jerking, heavy. So you have to check. Hands hot, cold, loose. So இதுல எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு நீங்க செக் பண்ணிக்கணும். Legs swaying, கால் ஆட்டிட்டு இருக்கீங்களா? ஸ்டெடியா இருக்கீங்களா? Knees, is it stable? And finally feet, unbalanced, balance. உங்களுக்கு கீழே விடுற மாதிரி இருக்குதா? நீங்க பேலன்ஸ்டா இருக்கீங்களா? So this is called presentation inventory. This presentation inventory is very, very important. And you have to, இது எல்லாமே செல்ஃப் இன்வென்ட்ரி தான். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்? நீங்களாவே செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணிட்டு இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே, தென் யூ ஆர் வெரி குட் இன் பிரசன்டேஷன் அர்த்தம். ஓகே. ஸோ விஷுவல் எய்ட், நம்ம போடுற ஸ்லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறது. ஓகே. விஷுவல் எய்ட்ல என்னென்ன தப்புலாம் நடக்கும்? ஷோயிங் ஸ்லைட்ஸ் தட் ஆர் அவுட் ஆஃப் ஆர்டர். இன்னைக்கு நான் பிரசன்டேஷன் பற்றி பேசுறேன். இதுல நான் திடீர்னு இன்னைக்கு காலையில நான் கிளாஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ்ல எடுத்திருப்பேன். அதுல உள்ள ஒரு ஸ்லைடு மாத்தி இதுக்குள்ளால இருக்குன்னு வைங்க. தென் something is extremely wrong in the way I prepared my slides. Again, first slide has to be at the beginning and the last slide has to be at the end. So slides வந்து out of order நான் காட்ட முடியாது. Then slides that are upside down. இந்த தப்பு ரொம்ப நடக்கும். இப்ப நானே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போடும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு தான் பார்த்தேன் ஸ்லைடு வந்து அப்சைட் டவுனா இருந்தது. 6:59 தான் பார்த்தேன். அதை 7:01 மாத்திட்டு உள்ளால வந்தேன். பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நடக்க சான்ஸ் இருக்கு. inappropriate or unconnected slides, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நான் இன்னைக்குள்ள கிளாஸுக்குள்ள ஒரு ஸ்லைடு எடுத்து தெரியாம உள்ளால இது பண்ணிடக்கூடாது. Making audience wait while the speaker searches for the right icon to click. Okay. இது ஆன்லைன்ல ரொம்பவே நடக்கும், ஆஃப்லைன்லயும் நடக்க சான்ஸ் இருக்கு. அதாவது ஸ்பீக்கர் வந்து அப்பதான் தேடுவாரு எந்த ஸ்லைட போடலாம், எங்க கிளிக் பண்ணும். இப்ப பீப்புள் ஹவ் பிகம் வெரி ஃபெமிலியர் வித் ஆன்லைன் மோட். நீங்க ஆன்லைன் மோட் நடக்கும்போது நிறைய இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்துருந்து. மேக்கிங் த ஆடியன்ஸ் வெயிட் while speaker searches for the right icon to click. இதெல்லாம் விஷுவல் 8 flaws. இந்த 4 பாயிண்ட்மே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க you will be making a lot of presentations. உங்க இன்டர்வியூ கூட you will have to make a presentation. இப்பெல்லாம் இன்டர்வியூஸ்ல அந்த மாதிரி ஸ்டைல் வந்துருச்சு. ஸோ உங்க விஷுவல் எய்ட் வந்து has to be free from flaws. So these 4 points will be very, very important to you. Next is the art of saying goodbye. This is very important. நானே இப்ப முடிக்கிறேன்னு வைங்க. I have to tell you நாளைக்கு என்னெல்லாம் நடத்தினேன், ஒரு brief summation. ஸோ என்னெல்லாம் நடத்தினேன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நடத்தினேன். ஸோ ஐ டச்ட் அபவுட் ட்ரெஸ்ஸிங் எட்டிகெட்ஸ். நான் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் ட்ரெஸ்ஸிங்ல. எவ்ரி டே இஸ் இன்டர்வியூ டே ஃபார் யூ. ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா நாளும் காலேஜுக்கு போகும்போது காலையில இன்டர்வியூ போற மாதிரி போங்க. இன்டர்வியூ வந்து will not be a special day for you. So this is about interview presentation. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், கொஸ்டின் ஆன்சர் செஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக்லி யூ வில் ஹேவ் டு ரிப்பீட் த கொஸ்டின்.
அந்த ரிப்பீட் த கொஸ்டினுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்றது நான் நடத்தினேன். அது அஃப்கோர்ஸ் நீங்க பாத்துக்கிறீங்க. ஐ டாட் சம்திங் அபவுட் செல்ஃப் இன்வென்டரி. ஒரு செல்ஃப் இன்வென்டரி பேசி பார்க்கறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ பிரீஃப் சம்மேஷன் ஆஃப் தி பாஸ்ட் பாயிண்ட். ஸோ கன்க்ளூஷன்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் புது இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. கன்க்ளூஷன்ல வந்து நான் அடுத்த ஒரு டாபிக் ஆரம்பிச்சு இப்படிதான் நீங்க பண்ணணும்னு ஒண்ணு நான் பண்ணவே கூடாது. கன்க்ளூஷன்றது நடத்தின நான் முடிச்சுட்டு போயிடணும். ஸோ a conclusion should not make a beginning for a new topic. So basically, how will you become confident? இப்ப இன்னைக்கு நான் ஒரு இன்வென்டரி கொடுத்துருக்கேன். இந்த இன்வென்டரியை பேஸ் பண்ணி நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ட்ரைனிங். யூ ஹேவ் டு கீப் ஆன் ட்ரைனிங். ஹவு டு ட்ரெயின்? ஸ்டாண்ட் பிஃபோர் அ மிரர். அது அடுத்த ஸ்லைட்ல வரப்போகுது. அகைன் ட்ரைனிங்ல நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணுன்றதான் next slide. So training and practice, these are the two important words that you have to practice if you are to be very good in presentation. So this is what you train for. நீங்க உங்க செல்ஃப் இன்வென்டரி முடிச்ச பிறகு இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ்ல you will have to make your friends to give you to rate you on a 1 to 5 scale. இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்றீங்கன்றத நீங்க பார்த்துக்கணும். இப்ப இது உங்களோட பிரசன்டேஷன், அதாவது உங்களோட கண்டென்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், கிளாரிட்டி ஆஃப் சென்ட்ரல் மெசேஜ். வாட் இஸ் மை மெசேஜ் டுடே? டச்ட் ஆன் ட்ரெஸ்ஸிங் எட்டிகெட்ஸ், டச்ட் ஆன் பிரசன்டேஷன். வாஸ் ஐ கிளியர்? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதான் கிளாரிட்டி ஆஃப் சென்ட்ரல் மெசேஜ். பாயிண்ட் நம்பர் 2 வந்து மீனிங் ஆஃப் மெசேஜ் டு லிஸ்னர்ஸ். மீனிங், நான் நீங்க நடத்துனதோட மீனிங் புரிஞ்சுதா? இப்ப நான் பாட்டுக்கு நான் ஒரு லாங்குவேஜ்ல பேசிட்டு போயிட்டேன், உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல, தென் இட் பிகம்ஸ் அ பேஸ் ஃபார் யூ. ஸோ கிளாரிட்டி, மீனிங், லாஜிக்கல் ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ். வாஸ் தி கண்டென்ட் லாஜிக்கல்? வாஸ் ஐ ஏபிள் டு டெலிவர் இட் இன் அ லாஜிக்கல் மேனர்? எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் anecdotes and quotes. நான் anecdotes and quotes நான் இன்னும் இது வரைக்கும் ஓகே நான் யூஸ் பண்ணேன், முதல்ல எல்லாம் யூஸ் பண்ணேன் இல்லையா? முதல்ல நான் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஒரு இது கோட் ஒன்று கொடுத்தேன், கோட்ஸ். தென் ஐ யூஸ் சம்திங் லைக் ஆடம் அண்ட் ஈவ், காட் மேட். ஸோ அதுதான் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் anecdotesன்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் எஃபெக்டிவா இருந்ததா? இம்பாக்ட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். டிட் ஐ ஹாவ் அ ஓப்பனிங்? டிட் ஐ ஹாவ் அ க்ளோசிங் ஃபார் தி செஷன்? டயலாக் கொஸ்டின்ஸ் வித் ஆடியன்ஸ். நான் எப்படி பண்ணணும்னு சொன்னேன், நான் இன்னும் உங்க கூட ஒன்றும் பண்ணல, பட் ஆக்சுவலி அதையும் நம்ம ரேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? vocal and visual energy. What is vocal energy? What is visual energy? What is vocal energy? Vocal energy na basically we talk about 3 P's. That's vocal energy. What are the 3 P's? Presentation la pitch, pace, pass and solvanga. What is pitch? தமிழ்ல சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சரிகம பதனிசான. சாக்கம் ரீக்கம் நடுவில் என்ன வித்தியாசம்? ஒரு ஸ்வரம் வித்தியாசம் இல்லையா? சா ஒரு நோட் வித்தியாசம். சா, ரி, கா எல்லாத்துக்கும் ஒரு நோட் வித்தியாசம் ஆகிட்டே போகும். சாக்கம் என்ன வித்தியாசம்? ஒரு ஆக்டேவ்னு நம்ம சொல்லுவோம். 8 நோட் சேரும்போது ஒரு ஆக்டேவ்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஒரு நோட் வித்தியாசம் ஆகும்போது நம்ம வாய்ஸ் என்ன ஆகும்? மேலையும் கீழையும் இறங்கி ஏறும். இந்த மேலையும் கீழையும் நம்ம வாய்ஸ் இறங்கி ஏறலன்னா நம்ம டெலிவரி என்ன ஆயிரும்னா ரொம்ப மோனோட்டோன் ஆயிரும். மோனோட்டோன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப போர் அடிச்சிடும். அது பேர் தான் பிச்சுன்னு சொல்லுவோம். பேஸ்னா என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயத்த பத்தி நான் பேசுறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, தெரிஞ்ச விஷயத்த நான் தொடர்ந்து நான் என்ன பண்ணிடணும்? நான் ரொம்ப ஃபாஸ்டா போயிடணும். ஏன்னா தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லி போர் அடிக்க முடியாது. இனிமே உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லும்போது நான் ஸ்லோ பண்ணேன். ஸோ தெரிஞ்ச விஷயத்த ஃபாஸ்டா ஓட்டிடணும், தெரியாத விஷயத்த ரொம்ப ஸ்லோவா கொண்டு போகணும். அதான் பாஸ். அதான் பேஸ்ன்னு சொல்லுவோம். பிச், பேஸ், பிஏசி, பேஸ். தேர்ட் வந்து பாஸ். பாஸ்னா ரொம்ப சிம்பிள். நீங்க எத்தனை பேர் படையப்பான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. படையப்பான்ற படத்துல பார்த்தீங்கன்னா கிக்கு ஏறுதேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 1 செகண்டுக்கு பாட்டே இருக்காது. அந்த 1 செகண்ட் முடிஞ்சோன்னா யூ வில் ஹேவ் அ பவர்ஃபுல் லைன். ஜாதி சண்டை, மத சண்டை என்னதோ ஒரு லைன் வரும். அந்த லைன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு 1 செகண்ட்
பாஸ் இருக்கனால தப்பித்தோட நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன், நீங்க அந்த சத்தத்திலே தூங்கிட்டு இருப்பீங்க. இப்ப அந்த ஒரு செகண்ட் சத்தம் இல்லாதவங்க நீங்க என்ன ஆயிருவீங்க, முழிச்சிருவீங்க. முழிச்ச உடனே உங்களுக்கு அந்த பவர்ஃபுல் லைன் கிடைக்கும். ஸோ இப்ப நானே வந்து பேசிட்டே இருக்கேன், நான் வீடியோ கட் பண்ணி வச்சிருக்கேன், நெட் அன்ஸ்டேபிளா இருக்குன்னு வீடியோ கட் பண்ணேன். நான் திடீர்னு பேசுறது கொஞ்சம் நிறுத்திட்டேன்னு வைங்களேன், நீங்களாம் உடனே அப்பதான் முழிச்சிருப்பீங்க. இப்போ சுபா கூட பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, டக்குன்னு அந்த சாப்பாடு நிறுத்திடுவாங்க. ஏதோ பேச்சு நின்றுச்சே என்னன்னு நிறுத்தி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் கால் ஓக்கல் எனர்ஜின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நான் வாத்தியான்னு சொல்லிட்டு நான் கதவுக்கு வெளியில நின்று நான் ஸ்டூடெண்ட்ஸே திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோட பார்த்து நான் கிளாஸ் நடத்துறேன்னா கிளாஸ் வந்து கிளாஸாவே இருக்காது. ஸோ தட் இஸ் கால் ஐ கான்டாக்ட். ஹேண்ட்லிங் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வி ஹேட் லாட் ஆஃப் நெட் இன்டர்நெட் இஷ்யூஸ். எனக்கு ஏன் இந்த இன்டர்நெட் இஷ்யூஸ் இருந்துன்னு எனக்கு சுத்தமும் புரியல. பிகாஸ் என்கிட்ட நிறைய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. யூஸ்வலி எனக்கு நெட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஐ do not know why I had some net issues. Okay, இது unexpected events. So next, presenting visual aids. So visual aids, இப்போ நம்ம மேக்ஸிமம் பாப்பா என்ன பண்றோம், பழைய காலத்துல டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று உண்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்பீக்கர், ரொம்ப பெரிய பேர் வாங்கினவர், பழைய ஒரு 18 years இருக்கும். அதாவது எல்சிடி என்ட்ராய்ட் இருந்த வருஷத்துல அப்போ டிரான்ஸ்பரன்சி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி டிரான்ஸ்பரன்சி எல்லாம் போட்டாரு. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி போட்டாரு, கரண்ட் போயிடுச்சு. சுத்தி பார்த்தாரு, அடுத்த ½ hour கரண்டே வரல. இவர் ப்ரிப்பேரே பண்ணல, டிரான்ஸ்பரன்சியை பார்த்து வாசிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. கரண்டே வரல. இப்ப 1/2 மணி நேரம் ஆச்சு, 45 நிமிஷம் ஆச்சு, கரண்ட் வந்த மாதிரி இல்லை. என்னெல்லாம கதை சொல்லி பார்த்தாரு, கதை சொல்றோம், கதையும் தீர்ந்து போச்சு. கடைசியில வேற வழியே என்ன பண்ணாரு, டிரான்ஸ்பரன்சி தூக்கி சரன்னு வாசிட்டாரு. ஸோ இதான் வந்து ப்ரெசென்டிங் விஷுவல் எய்ட்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி விஷுவல் எய்ட்ஸ்ல பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோன்றது நம்ம எப்பவுமே ரெடியா இருக்கணும். கண்டக்டிங் கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வந்து மெயினாவே அதான் பார்த்தோம். கொஸ்டின் ஆன்சர் செஷன் எப்படி பண்றதுதான் பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ஓவர் கமிங் ஸ்டேஜ் ஃப்ரைட். இதுதான் இன்னைக்கு தீமே. இன்னைக்கு சொல்ல போனா இதுதான் ஓவர் கமிங் ஸ்டேஜ் ஃப்ரைட் தான் நம்மளோட தீம். மேக்கிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஓவர் லாஸ்ட் ப்ரெசன்டேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் இன்வென்ட்ரி கொடுத்துருக்கேன். அது மாதிரி உங்ககிட்ட வந்து ஆடியன்ஸ் இன்வென்ட்ரி, ஆடியன்ஸ் ரேங்கிங்கும் ஒரு ஸ்கேல். இதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆடியன்ஸ் ரேங்கிங் ஸ்கேல். ஸோ இந்த ஆடியன்ஸ் ரேங்கிங் ஸ்கேல்னு ஒன்று இருக்கு, செல்ஃப் இன்வென்ட்ரின்னு ஒன்று இருக்கு. ஸோ செல்ஃப் இன்வென்ட்ரிய நீங்க பாத்துட்டீங்கனாலே நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும், எதெல்லாம் மாத்தணும்னு தெரியும். சே உங்க ஷோல்டர் ரொம்ப ஸ்லம்ப் ஆகுதுன்னா அடுத்த வாட்டி ஷோல்டர்ல நம்ம அட்டென்ஷன் இருக்கணும். சே ஹார்ட் வந்து ரொம்ப ஹார்ட் பீட் ஃபாஸ்டா இருக்குன்னா அடுத்து என்ன இருக்கணும், பயப்படக்கூடாதுன்னா என்ன பண்ணணும். ஓகே, நான் வந்து ஆரம்பிச்ச உடனே ஒரு பாயிண்ட் சொன்னேன். தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ என்ஜாய் த ஸ்டேஜ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஐ வில் டேக் மை எக்ஸாம்பிள். நான் பெரிய ஒரு ஸ்டேஜ் ரசிகன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ஐ டூ மை ஜாப். நான் வந்து 1993 ஐ கம்ப்ளீட்டட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சோன்னா டாக் டுகுனால்குலிஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ணியாச்சு. எங்களுக்கு 1.5 years ட்ரைனிங் பீரியட். அப்போ அந்த 1.5 yearsல எப்படின்னா எவ்ரி 6 months தேர் இஸ் அ அசஸ்மெண்ட் ஃபார் அஸ். அசஸ்மெண்ட்ல 3 விஷயம் இருக்கும். 1 ரிட்டன் டெஸ்ட், 1 இன்டர்வியூ, 1 வந்து ஒரு கொலோக்கியம் சொல்லுவாங்க. கொலோக்கியம்னா நம்ம செமினார் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் டாபிக் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த கொலோக்கியத்துக்கு எப்படின்னா கம்பெனி டாப் மேன், அவர் ரொம்ப இண்டஸ்ட்ரிக்கு உள்ளால ஒரு ஏரா தான் வருவார். அவரை நம்ம மொத்தமே இந்த 6 மாசத்துல ஒரு நாள் தான் பார்த்துருப்போம். ஆனா முதல் ஆளா அவர் தான் ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்கார்ந்துருப்பார். எல்லாரும் அவர் ரொம்ப பெரிய அவர் வந்து உட்கார்ந்துருப்பாருன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை இப்போ நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர் நம்ம போய் ப்ரெசென்ட் பண்ண போவோம். நமக்கு எப்படி இருக்கோம்னா நமக்கு என்ன தெரியும் அந்த கூட்டத்துல ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். பட் அட் த டைம் சேம் டைம் நான் என்னோட ஸ்டைல்ல நான் சொல்றேன், எனக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப என்ஜாயபிளா தெரியும். நம்ம ஏதோ பெருசா பேச போறோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலா நமக்கு தெரியுமா தெரியாதான்றது நம்ம ஸ்டேஜ் போனோம், நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நமக்கு என்ன தெரியும்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோன்றது தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம பேசுற புக்கை வச்சு பேசுவோம், அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேசுவாங்க.
ஸோ நம்ம மட்டும் லேட்டஸ்ட் புக் படிச்சுட்டு போயிருந்தோம்னு வைங்க, ஆக்சுவலா அவங்க வந்து யாருமே நம்மளை கிண்டல் அடிக்கிறக்கோ நம்மள இது பண்றக்கோ வரவே மாட்டாங்க. அவங்க நம்மகிட்ட ஏதாவது நல்ல பாயிண்ட் இருக்கான்னு பார்த்து தான் வருவாங்க. அதாவது வித் ஏஜ் நம்ம என்ன ஆகும்னா நம்ம ரீடிங் ஹேபிட்ஸ் குறையும். நான் சொல்றேன், இப்ப எனக்கு ஏஜ்ல வந்து நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி படிச்ச புக்கு வேற நிறைய படிச்சிருப்பேன். அந்த அளவு நான் இப்போ படிக்க மாட்டேன். எனக்கு இப்போ ஒருத்தர் புக்கு படிச்சுட்டு வந்து ஒரு கதை சொன்னாங்கன்னா நான் அதை வந்து இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் டு மீ. ஸோ இப்போ உங்க ஏஜ்ல யூ ஹேவ் டு ரீட் அ லாட். ஸோ நான் என்ன நடக்கும்னா அந்த 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 பீரியட்ல என்ன நடக்கும்னா நான் வந்து ஆஸ் அ 21 year old நான் ஃப்ரெஷ்ஷாக புக்ஸ் நிறைய படிச்சுட்டு வந்து நான் ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன். எனக்கு முன்னால இருக்கவங்க ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன கவுண்டர் பண்ணணும். பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு என்ஜாயபிளா இருக்கும். ஸோ பேசிக்கலி நான் இந்த பாயிண்ட் நம்பர் 12க்கு தான் வரேன், ஓவர் கமிங் ஸ்டேஜ் ஃப்ரைட். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு என்ஜாய் த ஸ்டேஜ் யூ வில் நெவர் ஹேவ் அ ஸ்டேஜ் ஃப்ரைட். நீங்க அதை என்ஜாய் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப ஜாலியா இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 13, மேக்கிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஓவர் லாஸ்ட் பிரசன்டேஷன். And finally, last point is receiving a positive response from audience. இது நம்ம கையில இல்லை. Receiving a positive response from audience என்றது வந்து we can deliver, I mean it is more out of our experience, more out of everything. We get a positive response from audience. Okay. Eye contact. What is eye contact? Eyes of the speaker moves continuously from one person to another as they talk. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், ஐ கான்டாக்ட்ன்ற என்னன்னா ஒரே பர்சனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் பண்ணலனாலே ஐ கான்டாக்ட் இஸ் ஓகேன்னு அர்த்தம். ஐஸ் வந்து should never stay with one listener long enough to establish with that person. நம்ம ஒரே பர்சனை பார்த்தோம்னா அந்த பர்சன் நம்மளை பார்த்து சிரிப்பாரு, நம்ம அவங்கள பார்த்து சிரிப்போம். என்ன ஆகும்னா 1-to-1 போயிடும், மீதி எல்லாருமே லெஃப்ட் அவுட் ஆயிடுவாங்க. அண்ட் கண்ணை முழு நேரம் நம்ம சுத்திட்டு இருந்தோம்னா நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இட் ஷுட் பி a slow movement across the audience. It should be very casual. நம்ம ஒரேடியா எல்லாரையும் எவ்ரி செகண்ட் ஒர்க்கா நம்ம ஒரு சிசிடிவி கேமரா மாதிரியும் நம்ம இது பண்ண முடியாது. அட் சேம் டைம் நம்ம ஒரே பர்சனை பார்த்து இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ with this I'll conclude my session today. Just a minute. Okay, I just have one more this thing, one more scale. This is to measure your visual and vocal skills. Already நான் உங்களுக்கு pitch pace pass னு 3 வார்த்தை சொல்லி கொடுத்தேன். அந்த pitch pace pass ஓட அதே தான் இதுல ஸ்கேல் பேட்டர்ன்ல கொடுத்துருக்கேன். pitch pace passல நான் பேஸ்ல என்ன சொன்னேன்னா ஸ்பீட சொன்னேன். உங்க வால்யூமும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப முக்கியமா ஒன்று சொன்னீங்கன்னா உங்க வால்யூம் கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். நோனுக்கு ஒரே சேம் வால்யூம்ல போயிட்டே இருப்பீங்க. ஸோ டு யூ வேரி த வால்யூம்? டு யூ யூஸ் பாஸ்? தென் விஷுவல் எனர்ஜில இது வருது. ஸ்டாண்ட் வித் யுவர் சைட்ஸ் ஆர் கிளாஸ்ப்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. எப்பவுமே கையை கட்டிட்டு நிக்கிறீங்களா இல்ல ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கான்னு. Again, visual energy. Reinforce your words with appropriate gestures. Do you understand na? நீங்க உங்க ஜெஸ்டரும் அதுக்கு மேட்ச் ஆகுதா? Facial expressions to reinforce a point. சிலர் பாத்தீங்கன்னா facial expression ரொம்ப பயங்கரமா இருக்கும். Do you read notes while delivering a presentation? பார்த்து வாசிக்கிறீங்களா? Or are you trying to get your experience into your presentation? Do you establish eye contact? Do you communicate ideas with sincerity, enthusiasm and commitment? ஒரு 1 hour கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாய்க்கு பேசிட்டு போக முடியாது. Is our presentation really useful to you? That is this point. So this is another scale. இந்த ஸ்கேலை நீங்க செக் பண்ணி வச்சுக்கணும். உங்க வால்யூம் வேரி பண்றீங்களா, உங்க பிச் வேரி பண்றீங்களா, உங்க பாஸ் இருக்குதா, உங்க பேஸ் வேரி பண்றீங்களா? ஓகே, உங்க ஹேண்ட்ஸ் அது செல்ஃப் இன்வென்ட்லயும் பார்த்துருப்பீங்க. இங்க வித்தியாசமா இன்னொரு ஆங்கிள் பாக்குறீங்க.
ஜெஸ்டர்ஸ் இருக்குதா உங்ககிட்ட? பேசிக்லி உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? இஸ் இட் சின்சியர்? இஸ் இட் enthusiastic? Do you have commitment? This is important. Next, one very important point is values. Values na basically சின்ன பிறந்த உடனே நமக்கு சொல்லி தருவாங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நீங்க வேற இன்னொருத்தருக்கு பொருள் எடுக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லி தருவாங்க. அதாவது values are something that is imbibed by you as a child from your near environment. Okay, so இந்த வேல்யூஸ்ன்றது நமக்கு எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என் டாபிக் வந்து வேல்யூஸ் இல்லை, நான் ரொம்ப அதை பற்றி பேசல. பட் ஒரு இன்டர்வியூ நீங்க போகும்போதும் இந்த இன்டர்வியூ ப்ரெசன்டேஷன் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கனால தான் நான் அதில் வரேன். வேல்யூஸ் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது எனக்கு ஜூனியரா ஒரு பையன் வந்து இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணார். ஐ வாஸ் an officer, அவர் ஸ்டாஃப் கார்டுல ஜாயின் பண்ணார். ரொம்ப கெட்டிக்கார பையன், பயங்கர மார்க் வாங்கி வந்த பையன், எல்லாமே மெரிட் தான். இன்டர்வியூ வந்து எங்க கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆல் என்டையர் செலெக்ஷன் வாஸ் பை மெரிட். அந்த பையன் இன்னொரு பெரிய கம்பெனிக்கு, எங்களோடய ஒரு பெரிய கம்பெனி இன்டர்வியூ போயாச்சு. இன்டர்வியூல செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆகி முடிச்சோன்னா, செலக்ட் ஆனோன்னா அந்த கம்பெனியோட ஜிஎம் வந்து அந்த பையன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் ஹாபி? இந்த பையனுக்கு ஹாபின்னு ஒரு வார்த்தை கொஞ்சம் புதுசா மாட்டிக்கிச்சு. ஐயோ, இதுக்கு ஆன்சர் பண்ணலன்னா நம்மள இப்ப கொடுத்த வேலையை தூக்கிடுவாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ரன்னிங்னு சொல்லிட்டான். ரன்னிங்னு இவருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆச்சு. ஐயோ, ரன்னிங்கா, நம்மளும் பெரிய ரன்னர் ஆச்சு, நமக்கு போட்டு நம்ம கூட இவனும் வராம போல இருக்குன்னு சொல்லிட்டு, யா வாட் இஸ் யுவர் ஈவெண்ட்? நீங்க ரன்னிங்ல என்ன பண்றீங்க? ஏன்னா ரன்னிங்ல நீங்க பாத்தீங்கன்னா 100 மீட்டர்ல ஒருத்தர் ஓடுவாரு, ஒருத்தர் 400 மீட்டர்ல ஓடுவாரு, ஒருத்தர் 200 மீட்டர்ல ஓடுவாரு, ஒருத்தர் 4x100ல பிரைஸ் வாங்குவாரு, ஒருத்தர் லாங் டிஸ்டன்ஸ் 10,000 மீட்டர்ல வாங்குவாரு. ஒன்னு அந்த பையன் 100 மீட்டர்ஸ். ஒன்னு அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியா போயிடுச்சு. ஐயோ, 100 மீட்டர்ஸா, நமக்கே இவெண்ட்ல வரோம், ஐயோ நமக்கு இனி ஜாலி தான் சொல்லிட்டு உங்க ரெக்கார்ட் என்னன்னு கேட்டார். ஒன்னா அந்த பையன் சொன்னா, அந்த பையனுக்கு தலையும் புரியல வாழ முடியல. ஐயோ, 100 மீட்டர் எவ்வளவு நேரத்துல ஓடும், 100 மீட்டர் தான் எவ்வளவு தூரம்னு தெரியாதேன்னு. அந்த பையன் என்ன பண்றான், 1 minute. அந்த அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அந்த பையனை, கெட் அவுட், யூ ஆர் நாட் செலக்டட், மை ஒய்ஃப் கேன் வாக் த டிஸ்டன்ஸ் இன் 1 minute. என் ஒய்ஃப் அந்த டிஸ்டன்ஸை 1 நிமிஷத்துல நடந்துருவாங்க. நீ 1 நிமிஷத்துல நடந்தே டிஸ்ட்ரிக்ட்ல பிரைஸ் வாங்கின, ஸ்டேட்ல பிரைஸ் வாங்கினா என் கதை பேசுற, உனக்கு உண்மையை சொல்ல தெரியலன்னா உனக்கு என் கம்பெனியில வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த வேலை உண்மையிலே கிடைக்கல. இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளா இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கத்திருப்பான் இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு. பட் அன்னைக்கு அவனுக்கு அந்த வேலை கிடைக்கல. திருப்பி எங்க கம்பெனில என் கூட தான் அப்புறம் ரொம்ப நாள் வேலை பார்த்தான். ஓகே, திஸ் இஸ் கால்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூஸ்ன்றது உங்க பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு இன்னைக்கு 1 மணி நேரம் பேச கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வாய்க்கு வந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. ஸோ with this I'll just close the session. So we had நம்ம வந்து ஒரு 3-4 ஸ்கேல் பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்கேலுமே வந்து செல்ஃப் evaluatory, or you can do your evaluation along with your friends. You can always work as a team. எதுவுமே டீமாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ the scales நீங்க யூஸ் பண்ணி try to improve your presentation skills. Every day is interview day for a student. எல்லா நாளும் காலேஜுக்கு வரும்போது இன்னைக்கு நமக்கு இன்டர்வியூன்னு சொல்லி இப்போ ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. You'll have a very successful time. I wish each and everyone who is part of the session the very best. So I wish everyone the very best. And in case you have any queries with me, you can just ask the questions. The session is now open to all of you. ஒரு கொஸ்டின் லிமிடேஷன்லாம் நம்ம வைக்கணும்னா, யாருக்கு என்ன டவுட் இருந்தோ சந்தோஷமா கேளுங்க. We'll answer. I'm here to answer you. சிறப்பு சார், ரொம்ப சிறப்பா நிறைய வித்தியாசமான விஷயங்களோட, வித்தியாசமான எக்ஸாம்பிள்ஸோட, எப்பயுமே அதுதான் சாரோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. எல்லார்கிட்டையும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸோ இல்ல தாட்ஸோ இருக்காது. he is always different. எப்பயுமே பிஹேவியர் வைஸ் ஆகட்டும் இல்ல வந்து தாட் வைஸ் ஆகட்டும், he is unique அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் இன்னைக்கு. அந்த வேல்யூஸ்க்காக சொன்ன அந்த விஷயங்களாட்டும், ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த
ஸ்பீச், அந்த ஸ்டேஜ் ஃபியர் ரிலேட்டடா சொன்ன அந்த கதையாகட்டும், அந்த எக்ஸாம்பிள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப செம்மையான ஸ்டார்ட்ல தொடங்கி இன்னும் செம்மையான எண்ட்ல வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எவாலுவேட்டிங் அந்த விஷுவல் ஸ்கில்ஸ வந்து வோக்கல் ஸ்கில்ஸ வந்து எவாலுவேட் பண்றதுக்காக நீங்க கொடுத்த அந்த எய்ட்ஸ் எல்லாமே வண்டர்ஃபுல் சார். அந்த சின்சியாரிட்டி, என்தூசியாசம், கமிட்மெண்ட், அதோட சேர்த்து வேல்யூஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், கான்பிடன்ஸ் பத்தி பேசின அந்த எனர்ஜியா இருக்கணும், அந்த வாய்ஸ் வந்து எனர்ஜியா இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், குட் பை சொல்றதுக்கு கூட இங்க ஒரு கலை இருக்குது அப்படின்னு அந்த விஷயங்கள். நம்ம வந்து பேச்சுக்கலையில மிக முக்கியமான கலை எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருப்பாரு. அத ரொம்ப அழகா எடுத்து சொன்ன விஷயங்கள் ஆகட்டும். நீங்க அண்ணா வந்து ஆரம்ப கால மேடையை அண்ணா படைத்த அந்த மேடையை வந்து அவர் அழகா எழுதிட்டு போயிருப்பாரு இந்த அடுத்த தலைமுறைக்காக. ஆனா நீங்க அடுத்த தலைமுறை, எதிர்கால தலைமுறைக்கு, அதுவும் இந்த இன்டர்நெட் தலைமுறைக்கு மிகச்சிறப்பா நிறைய எக்ஸாம்பிள்ஸோட விஷயங்களை சொல்லிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்க விஷுவல் எய்ட்ஸ் பத்தி சொல்லும் போது நீங்க உங்களால அந்த எலக்ட்ரானிக் டேட்டாஸ உங்களால யூஸ் பண்ண முடியாத சூழல்ல கூட நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சோ பிரசன்டேஷன் இன்வென்ட்ரி அப்படிங்கிற அந்த ஒரு புது நாலேஜ் வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்குது. நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம வந்து நம்ம தொய்வடைறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான மிகச்சிறந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃபைலா நான் இதை வந்து கண்டிப்பா நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். அதை எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுவும் அந்த குறிப்பா இன்டர்வியூஸ் பத்தி பேசும்போது அந்த பொண்ணு வந்து சாரியில போகும்போது வாழை மரத்தடி துணி கடைன்னு அந்த லேபிள் தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னது வந்து மறக்கவே முடியாது. கண்டிப்பா என்னுடைய வாழ்நாள்ல அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் பேசுற ஸ்டேஜ்ல கூட உங்களோட அனுமதியோட அதை நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாமே ஓப்பன் தான். நானுமே எதையுமே சொந்தமா எடுத்துட்டு வரல, எனக்கு அங்கங்க கிடைக்கிறது தான். எல்லாமே இட்ஸ் ஆல் ஓப்பன். ஆனா புதுசா நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு ஆர்வம் இருக்கும்ல சார், ஈர்ப்பு இருக்கும்ல சார், அது எல்லாமே இருந்துச்சு இந்த விஷயங்கள்ல. நீங்க சொன்ன விஷயங்கள்ல நம்ம மாணவர்களுக்கு நம்ம சொல்ற எல்லாருமே சொல்ற விஷயம் தான். ஒவ்வொரு நாளும் அதுவும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிற மாணவனுக்கு ஒவ்வொரு நாளும் இன்டர்வியூ டே அப்படின்னு நீ நினைச்சிட்டு நீ வரணும். உன்னுடைய க்ரூமிங் சென்ஸ் ஆகட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் முக்கியம்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அது மாணவர்கள் அந்த வயசு, அந்த எதிர்பார்ப்பு, காலேஜ்னா இப்படிதான் இருக்கும், ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு காரணமாவே நிறைய இந்த ப்ரொஃபஷனலிசம்ல இருந்து அவங்க தோத்து போகுறாங்க, இல்ல விலகி நிக்கிறாங்க. நிறைய பேர் தோத்தே போயிடுறாங்க, நிறைய பேர் விலகி நிக்கிறாங்க, நிறைய பேர் அதுக்கு அடுத்ததுதான் புது பயணமா அதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு வந்து அந்த மந்த்ரா எவ்ரிடே இஸ் எ இன்டர்வியூ டே அப்படிங்கிற அந்த மந்த்ரா வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்படி நீங்க சொன்னது எல்லாத்தையுமே திரும்பி சொல்லலாம் இருக்கு. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பா நிறைய விஷயங்களோட ரொம்ப சிறப்பா இருந்தது. இங்க பார்வையாளர்களும் நிறைய கேள்விகளோட காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனா இருந்தது. முதலாவதாக செல்வநாதன் சார், விருதுநகர்ல இருந்து ஹெச்ஓடி செல்வநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் நீங்க பேசுங்க சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சுபா மேம். கேக்குதா மேம்? ஆடியோ கேக்குதா? கேக்குது சார், நல்லா கேக்குது சார். உங்க வீடியோவும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் சார். ஓகே மேம். சார் குட் ஈவினிங் சார். வீடியோ ஆன் பண்ணவா மேம்? ஆன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வெயிட் மேம். சார் குட் ஈவினிங் சார். சார் எனக்கு என்னோட டவுட் என்னன்னா சார், இப்போ மேம் சொன்னது மாதிரி தான், சுபா மேம் சொன்ன மாதிரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆட்டிடியூட் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கிறனால ரொம்ப கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சினிமாக்களை பார்த்து. நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்கிறேன், ஒரு ப்ரெசென்டருக்கு மெயினா நமக்கு என்ன தேவை சார்? இப்போ நம்ம வந்து ஒரு கருத்து நம்ம பேசுறோம் அப்படின்னா டேட்டா பேஸ் முக்கியமா, இல்ல அந்த செஷனை என்டர்டைன் பண்றது முக்கியமா அப்படின்றத என்னோட கேள்வி சார். முதல் கேள்வி அது. அதாவது நம்ம பேச போற கருத்தினுடைய ஆழம் முக்கியமா, இல்ல வந்து நம்ம அந்த செஷனை என்டர்டைன் பண்ணா போதும், அந்த டாபிக் வந்து அது மேலோட்டமாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நம்ம சொல்லிட்டு போறது பெட்டரா, எதுன்றது தெரியணும் சார். இது வந்து நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணும் அவங்கள, அதாவது அவங்கள கவரும் அப்படிங்கறத என்னோட முதல் கேள்வி சார். சார் என்டர்டெயின்ற வேர்ட் நீங்க யூஸ் பண்றீங்க. என்டர்டெயின்னா நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா ஹியூமர்ன்ற வேர்டை நான் புரிஞ்சுக்கிறேன்.
உங்க கருத்தை வந்து நீங்க இஃப் யூ கேன் லேஸ் இட் வித் ஹியூமர், நீங்க சொல்ற கருத்தை இஃப் யூ கேன் ஜஸ்ட் பேக் இட் வித் லிட்டில் பிட் ஆஃப் ஹியூமர்னா இந்த ரீச் வந்து நல்லா இருக்கும். நீங்க என்டர்டெயினர் வேர்டை நான் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வந்து ஹியூமர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். எரிக்சன் ஒரு மொபைல், நான் சொல்ற ஆட் வந்து ஒரு 2000 கிட்ட இருக்கும். 2001 ஒரு ஆட் வந்து போட்டாங்க. அந்த ஆட் வந்து என்னன்னா, அப்பதான் மொபைல் சைஸ் வந்து சின்னதாயிட்டே இருந்தது. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுவாரு. அந்த முன்னால் இருக்க லேடி வந்து மொபைல்ல கையில வச்சு பேசிட்டே இருப்பாங்க. இவரு அந்த லேடி கிட்ட தான் பேசுறாருன்னு நினைச்சிட்டு பக்கத்துலேயே போயிடுவாரு. கடைசியில அந்த லேடி இவரை ஹோட்டல்ல வேலை செய்யறன்னு நினைச்சிட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு சீன் போட்டு ஒரு இது வரும். The idea is that the phone is small. கண்ணில் தெரியல, இதான் ஐடியா. அந்த ஹியூமர் லேஸ் பண்ணனால 2000 உள்ள ஆட் பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது பிறகு எத்தனையோ ஃபோன் வந்துச்சு, எத்தனையோ ஆட் வந்து இன்க்ளூடிங் ஆப்பிள் ஃபோன் இருந்து நமக்கு ஒரு ஆட் கூட எனக்கு தெரிஞ்சு எனக்குலாம் ஞாபகமே இல்லை. ஸோ என்டர்டெயினர் வேர்ட் நான் ஹியூமர்னு எடுத்துக்கிட்டேன்னா ஐ திங்க் ஹியூமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க எந்த சப்ஜெக்ட் எந்த டாபிக் எடுத்தாலும் அதுக்குள்ளால சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா ஆடியன்ஸை வந்து நம்ம நல்லாவே கேப்டிவேட் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து which is important? Is presentation important or the way I present myself is important? Again, I say both are important. The way you present yourself na enadhu நம்ம apt to the audience. அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன ட்ரெஸ்ல இருக்கணுமோ அந்த ட்ரெஸ்ல நம்ம இருந்தே ஆகணும். அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற ட்ரெஸ்ல போகணும். இப்ப நம்ம வந்து எல்லாருமே இட்ஸ் அ கோட் வேரிங் அக்கேஷன்னா நம்ம வழியில நம்ம கோட்ல தான் போய் ஆகணும். அன்னைக்கு அதுக்கேற்ற ஆடியன்ஸை தான் நம்ம அந்த அதுக்குள்ள செல்ஃப் பிரசன்டேஷன்ல நம்ம போய் ஆகணும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் தெர் இஸ் நோ எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லை. நம்ம அதுக்குள்ள ட்ரெஸ்ல நம்ம அன்னைக்கு போய் ஆகணும். அதுல நம்ம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன் டர்ம்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், இஃப் ஐம் ரைட், இஃப் த பாயிண்ட் தட் யூ வாண்ட் இஸ் ஹியூமர்னா அப்சல்யூட்லி ஒரு ஹியூமர் டச் இருந்துட்டே வரணும். பட் அந்த ஹியூமர் வந்து டெப்த் ஆஃப் மீனிங்கை கரெக்டாக கொடுத்துடணும். We cannot have a compromise on the depth of the content. Content வந்து நமக்கு இது பண்ணவே முடியாது, டைல்யூட் பண்ணவே முடியாது. Content should always be there. கொஞ்சம் அதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னா வித் செல்ஃப் டச், அதாவது ஒரு ஆடியன்ஸை இப்படி தொட்டுக்கிட்டே போற மாதிரி போயிட்டோம்னா definitely we'll have the best results. I'm not sure if I answered you thoroughly. You can tell me. இன்னும் நான் வேற எதுவும் அந்த எதிர்பார்க்குறீங்கன்னா கேளுங்க. போதுமா சார்? Yes, sir. Okay, thank you. Thank you, sir. Thank you so much for the question. ரொம்ப சிறப்பான பதிலும் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அந்த டெப்த் அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் சமரசம் இல்லாமல், அந்த கருத்து தொடர்பான எந்த சமரசமும் இல்லாமல் முன்வைக்கப்படுற எல்லா கருத்துக்களும் எந்த வகையான கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் அப்படின்ற வகையில ரொம்ப அழகா சார் வந்து சொல்லிருக்காங்க. வேற யாராவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம செஷன் ஓபன்ல இருக்கு. ஜென்னி ஆலைவர் பண்ணையா. வணக்கம். வணக்கம். தெரியல நினைக்கிறேன். ஓகே, தெரியுதா? தோழர் வீடியோ தெரியலையே. தெரியுது. ஓகே, தெரியுதா இப்போ? தெரியுது தோழர். வணக்கம். மிக அருமையாக இருந்ததையா. ரொம்ப, அதாவது நாங்களா டீச்சிங் லைன்ல இருக்கோம். நீங்க சொன்ன அந்த பிரசன்டேஷன் வந்து எங்களோட ஆசிரியர் பணிக்கும் மிக உதவியாக இருக்கும். நீங்க சொன்ன அத்துணை கருத்துக்களும் ஆசிரியர் பணிக்கும் மிக உறுதுணையாக இருக்கும். ஏன்னா ஒரு பிள்ளைய மட்டும் பார்த்து நம்ம பேச முடியாது. அத்தனை பிள்ளைங்களோட முக பாவனை எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம வகுப்புல இருந்து பாக்குறோம். அப்பதான் அந்த பிள்ளைங்க வந்து கரெக்டா அதை ஆட்டிடியூவா உட்கார்ந்து கவனிக்கிற அந்த முறை தெரியும். ஸோ இது வந்து அத சொன்ன விதம் அருமையா இருந்தது. அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் அவங்க சொல்ற இதுலதான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா நமக்குன்னு ஒரு ட்ரெஸ்அப் வந்து நம்ம எப்பவுமே ஒரு போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்றப்போ அவங்க சொல்றத வந்து நம்ம போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க சொல்ற அந்த உடையில தான் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம போடுறதே வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணாதான் நம்மளால அங்க பேச முடியும், இங்க நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நான் வந்து சில மேடையில பேசும்போது கண்டிப்பா நான் சாரி கட்டிட்டு தான் போவேன் நான். அப்போ எனக்குள்ள அந்த ஒரு ஆளுமை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இப்ப நான் அபுதாபில இருக்கேன். இங்க வந்து பள்ளியில பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து போட்டாலுமே சில நேரங்கள்ல சில ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது நான் தமிழ்நாட்டு உடை இங்க நான் போட்டுட்டு தான் வரேன் நான் இந்த இடத்துலயும். அந்த இதை நான் என்னோட ஆளுமே இப்படிதான் அப்படின்றத அந்த இடத்துல வந்து காமிக்கிறேன் நானு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இதை மட்டும் கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துங்கய்யா. At the end of the day, we just talk about decent dress. As far as we have a decent dress, that's fine. Up to the audience நம்ம என்ன சொல்றோம்னா சில இடத்துல audience, especially you, I think you are working from in a Gulf country. அங்க வந்து you will have some அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க ட்ரெஸ்ஸிங் வந்து மாறும். At the end of the day, you can look at a dress that is comfortable to you. At the same time, the dress should be up to the occasion. It's as simple as that. கொஞ்சம் நம்ம ரெகுலேஷன்ஸ்குள்ளாலையும் இருக்கணும். நான் தான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், சில நிறைய காலேஜஸ்ல ஜீன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அங்க போயிட்டு அங்க யூ cannot think about wearing a jean. Jean basically they talk only about the material, not about the, it's not that pants ன்ற வேர்டுக்கு வரல, jeans. ஸோ அந்த மெட்டீரியல் மட்டும் சில இன்ஸ்டியூட்ஸ்ல இது பண்ண மாட்டாங்க. யூ கேன் வேர் சம்திங் தட் இஸ் கம்ஃபர்டபிள் டு யூ as far as you think you are apt to the audience. This is my point. Apt to the audience என்றது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. At the same time, you can make yourself comfortable. But அதுல ஒரு ஆர்கனைசேஷன் வருமா நம்ம அந்த ட்ரெஸ் தான் கண்டிப்பாங்க. மற்ற உங்களோட அனைத்து கருத்துக்களும் மிக அருமையா இருந்தது. நானும் நிறைய இடத்துல அதை நானும் எடுத்துக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கூட நான் கொஞ்சம் இடத்துல பேசுறதுக்கும் அனுமதி கொடுங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு காரியம் வந்து உண்மையாவே உணர முடிஞ்சது. என்ன ஒரு சரி ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அத ஒருத்தவங்க பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போதான் நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல ஸ்டாப் பண்றாங்களே அப்படின்றது திருப்பி அதை யோசிக்க தோணும். அந்த ஒரு காரியத்தை நீங்க சொல்லும் போது அருமையா இருந்தது. உண்மையாவே அந்த நேரத்துல நிறுத்தி இருக்கும் பொழுதுதான் திருப்பி நம்மளுக்கு கவனம் ஈர்க்கும் அப்படின்றத அழகா குறிப்பிட்டீங்க. அந்த கவன ஈர்ப்புன்றது எந்த இடத்துல வரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு நம்ம பேசணும் அப்படின்றத அழகா குறிப்பிட்டீங்க. மிக்க நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்தது, சிறப்பு. தேங்க்யூ. அது பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லெக்சர்ல வந்து பாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், especially when handling students. Pass is very important. Any other questions? Thank you so much, Jenny. ரொம்ப சிறப்பான ஒரு விவாதத்தை துவக்கி வச்சது உங்களுடைய கேள்வி அப்படின்னு சொன்னோம். வெளிப்படையா சரியான கேள்வியை முன்வைத்து சரியான பதிலையும் நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஐயா பேசுறீங்களா? ஆலிவர்மன் ஐயா, the most young man of the forum. அம்மாவுக்கு நல்ல சுபத்துடன் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழ் நல்வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் நம்மளுக்கு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நானும் மாணவர்களாக தங்கள் வலைதளத்தில் இணைந்து கொள்வேன். அருமையான கருத்துக்களை தந்தார். நான் 33 வருடங்களாக தமிழ் பேசுகிறேன், தமிழ் பேச்சாளன். ஆனால் இந்த தளத்தில் வந்து சில வார்த்தைகளை பெற்று செல்வது மக்கற்ற மகிழ்ச்சி. அம்மா கூறியதை போல் ஐயா அதற்கு சரியான பொருளும் அதுக்கான பாத்திரத்தை தந்தார்கள். எடுப்பதும் தொடுப்பதும் முடிப்பதும் என்ற வார்த்தைக்கு மிக பொருத்தமானது. பெரிய அண்டாவிற்கு சிறிய டிஃபன் மூடியை வைத்துக்கொண்டு பொருத்தி பார்ப்பது இல்லாமல் எந்த இடத்தில் எதை பொருத்த வேண்டும் ஐயா தெளிவாக கொடுத்தார். எனக்கு பயனுள்ள கருத்துக்கள் இதில் கிடைத்தது, மற்றற்ற மகிழ்ச்சி. மாணவர்கள் மட்டுமல்ல, நானும் மாணவர்களாக பெறுகிறேன். ஐயா நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பையும் நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க நம்ம ஸ்கில் டெவலப்பருக்கு. மாணவர்களுக்கே அது உற்சாகமா இருக்கு. உண்மையா சொல்லப்போனா ஐயா எவ்வளவு வயசானவங்க, அவங்க வந்து தினமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து எல்லா தகவலையும் கேட்கறது புதுசா இருக்கு, நான் இதை கத்துக்கிட்டேன்னு சொல்லும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு மாணவர்கள் சொல்றத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்கய்யா.
ஐயாவை மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு இல்லைங்களம்மா, இன்னொரு முறையும் நல்லா நம்மளுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தருகிறார். ஐயா என்னோட குருநாதருங்க, அது எப்படிங்க நான் மிஸ் பண்ணாம இருப்பேன்? கண்டிப்பா கொடுப்பீங்க. நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. கண்டிப்பாங்க. இன்னும் பேசுவார்னு எதிர்பார்த்தோம், நிறைவு வந்துடுச்சு. ஆனா அதிகமான கருத்துக்களை கொடுக்குறாங்க. ஆமா, டைம் ஆயிடுச்சுல. நன்றி, வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வேற யாராவது பேசுறீங்களாப்பா? கமர்ராம். ஓகே, கமர் மேம் வந்து வெளியேறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் தேங்க்யூ சோ மச் சார். நம்ம ஃபார்மல் ஓத் ஆஃப் தேங்க்ஸ் போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம 8:15 டைம் ஆயிருச்சு. அஸ் யூஷுவல் டைம் கன்க்ளூஷனுக்கு வர டைம் இந்த டைம் தான். வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து இந்த தமிழகத்தினுடைய இல்ல உலகத்துல எந்த வெவ்வேறு மூலையில இருந்து இங்க இணைஞ்சு தொடர்ந்து இப்போ மீட்டுக்கு வர முடியல அப்படின்னாலும் யூடியூப் வழியா பார்த்துட்டு என்னோட பர்சனல் மெசேஜ்க்கு வந்து விஷ் பண்றவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை போய் சென்று சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க. நல்ல தகவல்களை எல்லாம் மாணவர்கள் வந்து அதை திரும்ப ஃபீட்பேக்கா சொல்லும் போது எனக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ற ஒரு திருப்தி. எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடத்தி இருந்தாலும் மாணவர்களுக்காக நம்ம ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள்ஸ்லோட இருந்ததை தாண்டி உலகத்தை சென்று சேர்றோம், உலகத்துக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படிங்கறதுல பெருமகிழ்ச்சி அடையுது ஸ்கில் டெவலப்பர். இதை வந்து துவக்கி வைக்கிறதுக்கு முதல் புள்ளியா இருந்ததே வந்து என்னுடைய சார் சுனில் ஜஸ்டிஸ் சார் தான் நான் பெருமையா சொல்லுவேன். அப்படியான இந்த துவக்கத்தை நம்ம தொடங்கி இருக்கோம். இது எந்த விதத்திலயும் முடிவுறாம தொடர்ந்து செல்வதற்காக இங்க ஒத்துழைப்பு வழங்குற நம்முடைய கீர்த்தனாவாகட்டும், நம்முடைய தங்கசெல்வி மேம் ஆகட்டும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பு நன்றியை தெரிவிக்கணும். நான் இல்லைன்னா கூட அந்த இடத்துல அவங்க வந்து உட்கார்ந்து எனக்காக அந்த இடத்த ஃபில் பண்ணி மிகச்சிறப்பா இந்த நிகழ்ச்சியை எந்த விதத்திலயும் என்றைக்கும் தொய்வடையாமல் இருப்பதற்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. கிருஷ்ணா இருக்கிறாரு, கிருஷ்ணாவுக்கும் தேங்க்யூ சோ மச் சொல்லணும். மிகச்சிறப்பா செல்வநாதன் சார்னுடைய பங்களிப்பு எல்லாம் மிக முக்கியமான பங்களிப்பு. கமர் நிகர் மேம் இப்படி அவங்களுடைய காலேஜ்ல இருந்து அதிராம்பட்டத்தையே அவங்க இழுத்துட்டு வந்துருவாங்க ஒவ்வொரு வாரமும். அப்படி சிறப்பா, அதுவும் சிவகாசியில இருந்து இன்னைக்கு தம்பி கஜேந்திரன் இணைஞ்சிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும் ஒவ்வொரு நாளும் இங்க சிறப்பா ஃபில் பண்ணி இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பான ஆக்குற உங்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி இன்றைக்கு நான் என்னுடைய கைடு பத்தி, என்னுடைய சார் பத்தி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த ஸ்பீச்ச பத்தின விஷயங்கள் எல்லாமே மிகச்சிறப்பா, அவ்வளவு பிஸி ஷெட்யூல்லயும் இந்த டேவை இந்த கமிட்டட் அந்த 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 டைம் அப்படிங்கறதுனால இந்த நேரத்தை ஒதுக்கி சார் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த புது பார்வையாளர்களுக்கு மிக சிறப்பான டேவா மாத்தின, அது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, தோழர் ஜென்னி சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்க ஆஸ் அ டீச்சராவும் நான் இதை வந்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் இன்னும் பெரும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் ஏற்படுத்துது. இவ்வளவு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் இதுக்கான பயணம் அப்படிங்கிறது சாதாரண பயணம் இல்ல. அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கிறது, ஷேர் பண்றது, எல்லாருக்கும் கொடுக்கறது, இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு இந்த பயணம் தொடர்றதுக்கு இது மாதிரியான மிகப்பெரிய முக்கியமான ஆளுமைகளினுடைய ஃபீட்பேக் தான் இது தொடர்ந்து இருக்குது. ஜென்னியும் அவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் துபாயில இருந்து ஒவ்வொரு தடவையும் இணையும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. தோழர் ஜென்னி அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலைவர்மன் ஐயா, இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா குறிப்பிட்டு சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் அந்த அன்பை நம்ம பகிர்ந்துகிட்டே இருக்கோம். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பானதாக்குவதற்கு நம்மோடு தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிற லண்டன் பாரதி சுடருக்கும் என்னுடைய சிறப்பு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வளரக்கா தொடர்ந்து நாங்க இயங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கறதுல அவங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும், அவங்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிராப்பட்டினம் டீம் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ சோ மச். சிவகாசி டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். என்னுடைய மாணவர்கள் அவங்க எல்லாருக்கும், இதுக்கு மேல பார்க்க போற எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செஷனை வந்து ப்ராப்பரா என் பண்ணிடலாம் அப்படி